நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இனியவை கூறல். அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின். விளக்கம். பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். விஷவாயு தாக்கி தொழிலாளி உயிரிழப்பு, 3 பேர் கவலைக்கிடம், காரைக்காலில் சோகம். சிறையில் உள்ள கணவரை பிணையில் எடுக்க கஞ்சா விற்ற மனைவி கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். ஜூலை 31ஆம் தேதி முதல் புதுச்சேரியிலும் பிராய்லர் கோழி விற்பனையாளர்கள் வேலை நிறுத்தம், ஹோட்டல்கள் தொழில்கள் பாதிக்கப்படும் நிலை. இனி விரிவான செய்திகள். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகு விஷவாயு தாக்கி தொழிலாளி உயிரிழப்பு, 3 பேர் தீவிர சிகிச்சை. காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த விஜயேந்திரனுக்கு சொந்தமான விசைப்படகு கடந்த ஜூலை 22ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று நேற்று ஜூலை 28ஆம் தேதி துறைமுகம் திரும்பியது. இந்த நிலையில் இன்று அதிகாலை படகில் இருந்த மீன்களை விற்பனைக்காக இறக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த பொழுது படகின் உட்பகுதிக்குள் இறங்கிய ஒருவருக்கு திடீரென விஷவாயு தாக்கி மயக்கம் ஏற்பட்டது. அவரை காப்பாற்ற சென்ற மேலும் 3வரும் அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அங்கிருந்தவர்கள் மயங்கி விழுந்த 4வரையும் உடனடியாக மீட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் மயிலாடுதுறை மாவட்டம் சந்திரபாடியை சேர்ந்த கதிரவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதே பகுதியை சேர்ந்த அபினேஷ் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் காரைக்கால் மேடு பகுதியை சேர்ந்த முத்துவேல் மற்றும் தரங்கம்பாடியை சேர்ந்த அருண் ஆகியோர் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த நிரவி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் விஷவாயு தாக்கியதற்கான காரணம் என்ன என்பது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்னிந்தியாவை கலக்கிய 3 ரோஸ் பெண் திருட்டு கும்பல் புதுச்சேரியில் சிக்கி சென்னை போலீசாரிடம் ஒப்படைப்பு. ஆந்திரா மற்றும் தமிழகம் முழுவதும் கோவில் திருவிழாக்கள், துணிக்கடைகள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களை குறிவைத்து தொடர் திருட்டுகளில் ஈடுபட்டு வந்த 3 ரோஸ் பெண் திருட்டு கும்பலை புதுச்சேரி போலீசார் சாமர்த்தியமாக பிடித்து சென்னை மாம்பலம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த குஷ்பு, மீனாட்சி, லட்சுமி ஆகிய 3 பெண்கள் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கைவரிசை காட்டி வந்தனர். குறிப்பாக கோவில் திருவிழாக்கள், பிரபல துணிக்கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பி பணம் மற்றும் மதிப்புள்ள பொருட்களை திருடுவதில் தேர்ச்சி பெற்றிருந்ததால் போலீசார் இவர்களுக்கு 3 ரோசஸ் பெண் திருட்டு கும்பல் என பெயரிட்டிருந்தனர். ஆந்திரா மற்றும் தமிழகத்தில் பல்வேறு திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய இந்த கும்பலை கைது செய்ய 2 மாநில போலீசாரும் தீவிரமாக தேடி வந்தனர். சமீபத்தில் சென்னை மாம்பலத்தில் உள்ள 2 பிரபல துணிக்கடைகளில் திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டு தப்பி ஓடியதைத் தொடர்ந்து இவர்களின் புகைப்படங்கள் புதுச்சேரி காவல்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு கண்டறிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து புதுச்சேரி கிரைம் பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் அண்ணா சாலையில் உள்ள பிரபல துணிக்கடையில் 3 பெண்களும் இருப்பதாக தகவல் கிடைத்தது. உடனடியாக விரைந்த பெரியகடை போலீசார் 3வரையும் சுற்றி வளைத்து பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் தமிழகம் மற்றும் ஆந்திராவில் பல்வேறு திருட்டு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த குஷ்பு, மீனாட்சி, லட்சுமி என்பது தெரியவந்தது. தகவல் அறிந்த சென்னை மாம்பலம் போலீசாரும் ஆந்திர மாநில போலீசாரும் புதுச்சேரி பெரியகடை காவல் நிலையத்திற்கு விரைந்து வந்தனர். வழக்கு தொடர்பான நடைமுறைகளின் அடிப்படையில் 3 பெண்களையும் புதுச்சேரி போலீசார் சென்னை மாம்பலம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் அவர்கள் விசாரணைக்காக சென்னை அழைத்து செல்லப்பட்டனர். புதுச்சேரியில் சிறையில் உள்ள கணவரை பிணையில் வெளியே எடுக்க கஞ்சா விற்ற பெண்ணை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி வில்லியனூர் கோபாலன் கடை அம்மா நகர் முதல் குறுக்கு தெரு பகுதியில் ஒரு வீட்டில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக வில்லியனூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அப்பொழுது அங்கு சென்று பார்த்தபொழுது அது பிரபல ரவுடி அஞ்சுகம் பிரகாஷ்ராஜ் என்பவரின் வீடு என்பதும் அவர் மீது அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. மேலும் அவர் தற்பொழுது சமீபத்தில் மாமூல் கேட்டு மிரட்டிய வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரது வீட்டை சோதனை செய்த பொழுது 1/2 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அதனை பறிமுதல் செய்த போலீசார் வீட்டில் இருந்த பிரகாஷின் மனைவி ஷாலினியிடம் விசாரணை செய்ததில் சிறையில் உள்ள அவரது கணவர் பிரகாஷை பிணையில் எடுப்பதற்காக கணவர் பிரகாஷின் நண்பர்கள் சிலர் மூலமாக கஞ்சா வாங்கி வந்து வீட்டில் வைத்து விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ஷாலினியை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சோ பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட ப்ரீயட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயட்ஸும் கம்ஃபர்டபுள். தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பிராய்லர் கோழி விற்பனையாளர்கள் சங்கம் ஜூலை 31ஆம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ளது. இதனால் 600க்கும் மேற்பட்ட கோழிக்கடைகள் மூடப்படுவதால் சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் பிராய்லர் கோழி தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. பிராய்லர் கோழி உற்பத்தியாளர்கள் புதிய நடைமுறை குறித்து புதுச்சேரி கறிக்கோழி விற்பனையாளர்கள் இன்று முத்தியால்பேட்டையில் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். அதன்படி தமிழ்நாட்டைப் போலவே புதுச்சேரியிலும் 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். இதுகுறித்து புதுச்சேரி மாநில கோழி விற்பனையாளர்கள் சங்க தலைவர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பிராய்லர் கோழி உற்பத்தியாளர்கள் கோழிகளுக்கு தீவனம் வழங்குவது, அதன் மூலம் எடையை அதிகப்படுத்துவது போன்ற புதிய முடிவால் விலை ஏற்றம், சுகாதாரக்கேடு போன்ற பல வகையான பிரச்சினைகளால் விற்பனையாளர்களின் வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் வகையில் உள்ளதாக கூறியுள்ளனர். விலை உயர்வு மட்டுமின்றி கோழி விற்பனை தொடர்பான சுகாதார விதிமுறைகள், நடைமுறை சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளும் வியாபாரிகளுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தி வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழ்நாடு கோழி விற்பனையாளர்கள் சங்கம் ஜூலை 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. அதற்கு ஆதரவாக புதுச்சேரி மாநில கோழி விற்பனையாளர்கள் சங்கமும் தங்களது முழு ஆதரவை தெரிவித்து போராட்டத்தில் இணைவதாக அறிவித்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள 600க்கும் மேற்பட்ட கோழி மொத்த விற்பனை கடைகள் மற்றும் சில்லறை விற்பனை கடைகள் ஜூலை 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வகையில் மூடப்பட உள்ளன. இதனால் புதுச்சேரியில் கோழி இறைச்சி விற்பனை முழுமையாக பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. புதுச்சேரியில் நாள்தோறும் சராசரியாக 50,000 கிலோ பிராய்லர் கோழி விற்பனையாகிறது. இதில் சுமார் 20,000 கிலோ, அதாவது 40% கோழி இறைச்சி ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. வேலைநிறுத்தம் நீடித்தால் ஹோட்டல் தொழிலும் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு பொதுமக்களும் பிராய்லர் கோழி தட்டுப்பாடு ஏற்படும் என விற்பனையாளர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் இந்த வேலைநிறுத்தம் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்பதை தாங்கள் உணர்வதாகவும், இருப்பினும் வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் நோக்கில் இந்த முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி மாநில பிராய்லர் கோழி விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியத்திற்கு மன்னிப்பு கோருவதாகவும் சங்கம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பிராய்லர் கோழி உற்பத்தியாளர்களுடனும் அரசு அதிகாரிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையும் விற்பனையாளர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வு எட்டப்படாவிட்டால் வேலைநிறுத்தம் காலவரையற்ற வகையில் தொடரும் என்பதால் புதுச்சேரியில் கோழி இறைச்சி விநியோகம் மற்றும் விலை நிலவரத்தில் குறிப்பிடத்தக்க பாதிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருவதாகவும், காவல்துறையினர் பணியில் நேரம் செலவிடுவது போல குடும்பத்தினருடனும் நேரம் செலவிடுவது அவசியம் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 சார்பில் காவல்துறையினரை கௌரவிக்கும் வகையில் நைட்ஸ் இன் காக்கி 2026 நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலியார்பேட்டை தொகுதி எம்எல்ஏ ஜான்குமார், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறந்த காவலர்களுக்கு விருதுகளை துணைநிலை ஆளுநர் மற்றும் காவல்துறை தலைவர் ஆகியோர் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது இந்திய அளவில் புதுச்சேரி காவல்துறைக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய கௌரவம் என்று கூறினார். இந்த விருது ஒட்டுமொத்த காவல்துறையினரின் அர்ப்பணிப்பு, ஒழுக்கம் மற்றும் திறமையான பணிக்கான அங்கீகாரம் என்றும், இனி ஒவ்வொரு காவல்துறையினரும் தங்கள் தோள்பட்டையில் வண்ணக் கொடியை பெருமையுடன் அணியப் போகிறீர்கள் என்றும் தெரிவித்தார். நாட்டின் எல்லையை ராணுவ வீரர்கள் பாதுகாக்கிறார்கள். அதேபோல நாட்டின் உள்நாட்டில் சட்டம்
ஒழுங்கை பாதுகாக்கும் முக்கிய பொறுப்பு காவல்துறையினருக்கே உள்ளது. உங்கள் திறமையான செயல்பாடுகள் தேசிய அளவில் புதுச்சேரிக்கு பெருமையை சேர்த்துள்ளன என்றார். புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துவது முதல் சட்டங்களை முறையாக அமல்படுத்துவது வரை புதுச்சேரி காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டிய அவர், நகரம் முழுவதும் சிசிடிவி கண்காணிப்பு அமைப்பு விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்த திட்டம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்த பிறகு நகர்ப்புறங்களில் நடைபெறும் குற்ற செயல்கள் மற்றும் போக்குவரத்து பிரச்சினைகள் மிக விரைவில் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும், தொழில்நுட்பத்தின் உதவியுடன் சட்ட ஒழுங்கை மேலும் வலுப்படுத்த முடியும் என்றும் தெரிவித்தார். காவல்துறையில் ஆண்டுதோறும் புதிய பணியாளர்கள் சேர்க்கப்பட்டு வருவதாகவும், இந்திய ரிசர்வ் பட்டாலியனில் 2வது பிரிவை அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பது காவல்துறையை மேலும் வலுப்படுத்தும் என்றும் கூறினார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான திறன்களை காவல்துறையினர் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய அவர், குற்றம் செய்பவர்களுக்கு காவல்துறையினர் சிம்ம சொப்பனமாக இருக்க வேண்டும் என்றார். இன்றைய சூழலில் வழிகாட்டுதல் இல்லாததால் சில இளைஞர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஆளாகி வருவதாக கவலை தெரிவித்த அவர், இளைஞர்களை சரியான பாதையில் வழிநடத்தும் சமூக பொறுப்பையும் காவல்துறையினர் ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் சிலரின் தவறான செயல்பாடுகள் ஒட்டுமொத்த காவல்துறையினரின் நற்பெயரையும் பாதிக்கும். எனவே ஒவ்வொரு காவல்துறையினரும் சமூகத்திற்கு முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். காவல்துறையினர் தங்களது உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாத்துக் கொள்வது மிகவும் அவசியம் என்றும், பணிச்சுமைக்கு இடையே குடும்பத்தினருடன் நேரம் செலவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் சமுதாயமும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் சேவை மக்கள் நலனுக்காக தொடர வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையாற்றினார். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். ஜிப்மரில் புதுச்சேரி மாணவர்களுக்கான 64 MBBS இடங்கள் பூர்வகுடி மாணவர்களுக்கே வழங்க வேண்டும். துணை இயக்குநரிடம் மனு அளித்த தமிழ் தேசிய பேரியக்கம். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 64 MBBS இடங்களும் புதுச்சேரி பூர்வகுடி மாணவர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்றும், ஜிப்மரில் காலியாக உள்ள பணியிடங்களை முன்பு போல ஜிப்மர் நிர்வாகமே நேரடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி தமிழ் தேசிய பேரியக்கத்தின் புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி ஜிப்மர் துணை இயக்குநரிடம் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது, ஜிப்மர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் வளாகங்களில் மொத்தம் 243 MBBS இடங்கள் உள்ளன. இதில் புதுச்சேரி மாணவர்களுக்காக 64 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் தற்பொழுது 5 ஆண்டுகள் புதுச்சேரியில் வசித்ததற்கான குடியிருப்பு சான்றிதழ் இருந்தாலே அந்த இடங்களுக்கு விண்ணப்பிக்க அனுமதி வழங்கப்படுவதால் வெளி மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு குடியேறியவர்களும் இந்த ஒதுக்கீட்டை பயன்படுத்தி பூர்வகுடி மாணவர்களின் வாய்ப்புகளை பறித்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். எனவே 2001ஆம் ஆண்டிற்கு பிறகு புதுச்சேரியில் குடியேறியவர்களுக்கு இந்த ஒதுக்கீட்டின் கீழ் இடம் வழங்கக்கூடாது என்றும், பட்டியலின மாணவர்களுக்கு 1964ஆம் ஆண்டு காலக்கெடும், பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு 2001ஆம் ஆண்டு காலக்கெடுவும் அடிப்படையாக கொண்டு மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் ஜிப்மர் மருத்துவமனையில் காலியாக உள்ள பணியிடங்களை முன்பு போலவே ஜிப்மர் நிர்வாகமே நேரடியாக அறிவிப்பு வெளியிட்டு தேர்வு நடத்தி நிரப்ப வேண்டும் என்றும், தற்பொழுது புதுடெல்லி மூலம் ஆட்சேர்ப்பு நடைபெறுவதால் உள்ளூர் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஜிப்மர் துணை இயக்குநரிடம் வழங்கியதாகவும், அதனை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டதாகவும் வேல்சாமி தெரிவித்தார். இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணபாரதி, மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் செகன்நாதன் மற்றும் 6ஆம் திணை மக்கள் இயக்க தலைவர் ஜெகதீசன் என்கிற முத்து ஆகியோர் உடனிருந்தனர். மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள புனித புதுமை அந்தோணியார் ஆலய திருவிழாவை ஒட்டி தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புனித புதுமை அந்தோணியார் ஆலய திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சிறப்பு திருப்பலி, ஜெப வழிபாடு நடைபெற்றது. தொடர்ச்சியாக முக்கிய நிகழ்வாக ஆடம்பர தேர்பவனி நேற்று நடைபெற்றது. இந்த தேர்பவனியை அருள் தந்தை சூசைராஜ் அடிகள் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் சிவக்கொழுந்து, நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், தொழிலதிபர் ரஞ்சித்குமார் மற்றும் ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் இறைமக்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் ஏதுவார் குபேருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை.
புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் ஏதுவார் குபேரின் பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் அவருக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கடற்கரை சாலை அருகே அமைந்துள்ள ஏதுவார் குபேரின் சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு ஏதுவார் குபேரின் நினைவை போற்றினர். இந்திரா நகர் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் விரிவுரையாளர் மணிமொழி வரவேற்றார். 2025-26 கல்வியாண்டில் பள்ளிக்கு பெருமை சேர்த்த சிறப்பு நிகழ்வுகளையும் சாதனைகளையும் பட்டியலிட்டு பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன் தலைமையுரை நிகழ்த்தினார். இந்திரா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் வாழ்த்துரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் தரும் வகையில் சிறப்புரையாற்றினர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மற்றும் பள்ளியில் சிறப்பிடங்கள் பெற்ற மாணவ மாணவியருக்கு முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து மாணவ மாணவியரின் நடனம், பாடல் மற்றும் தனித்திறன் வெளிப்படுத்துதல் உள்ளிட்ட கண்கவர் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். விஷவாயு தாக்கி தொழிலாளி உயிரிழப்பு, 3 பேர் கவலைக்கிடம், காரைக்காலில் சோகம். சிறையில் உள்ள கணவரை பிணையில் எடுக்க கஞ்சா விற்ற மனைவி கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். ஜூலை 31ஆம் தேதி முதல் புதுச்சேரியிலும் பிராய்லர் கோழி விற்பனையாளர்கள் வேலை நிறுத்தம், ஹோட்டல்கள், தொழில்கள் பாதிக்கப்படும் நிலை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.